கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. பெரிய வெள்ளிக்கிழமை என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திலே பல மணி நேரம் இருந்திருப்பீங்க. இந்த இரவு நேரத்திலே ஒரு சின்ன வேத பகுதியை வாசித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 50 முதல் 53 ஆகிய வசனங்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே இந்த வசனத்தை வாசிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கேன். கூட வாசித்து ஜெபிக்க போயிடும். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். யோசேப்பு குறித்து அங்க ஒரு பாயிண்ட் வருது. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய செய்கைகளுக்கு சம்மதியாதவனுமாய் இருந்தான். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் உத்தமன், அவன் நீதிமான். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் உத்தமன், நீதிமான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி, இயேசுவினுடைய சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாதுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தம்முடைய ஜீவனை கொடுத்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை. அன்று இரவு யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமன், நீதிமான். யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன்தான் போய் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி இயேசுவின் சரீரத்தை சுற்றி ஒரு மெல்லிய துப்பட்டியினாலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இந்த இரவு நேரத்திலே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள், சிலுவையிலே 7 வார்த்தைகளை இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் போய் செய்தி கேட்டிருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. இந்த இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். ஆல்ரெடியே எல்லாரும் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து டயர்டாக இருப்பீங்க. நைட் நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
நைட் நேரத்தில் செல்ஃபோனை ரொம்ப பார்க்க வேண்டாம். இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாதுமாய் இருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். இப்போ 2026 இந்த 40 நாளும் சிலுவை தியானம் தியானித்து பெரிய வெள்ளிக்கிழமையில 7 வார்த்தை ஆலயத்தில் போய் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி உயிர்த்தெழுந்த திருநாள், பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள், ஈஸ்டர் பண்டிகையாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொண்டாடுறோம். இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ, எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம், எங்களுடைய மீறுதல் எல்லாம், எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருப்பார். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் போய் செய்தி கேட்டிருந்தாங்க. கர்த்தரோடு தந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, ரகசிய விசுவாசியா இருக்கிறாங்க, ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க, ஆலயத்துக்கு போக முடியலை, சரீரத்தில் பலவீனம், குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, அப்படிப்பட்ட ஜனங்களும் இணைந்திருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக தான்ப்பா மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு இந்த இரவு நேரத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் வேணும். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் விடுதலை வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பயம் எல்லாம் நீங்கி போகட்டும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரட்டும். எல்லா குடும்பமும் அப்பா இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ண குடும்பமா உம்முடைய பதவியில் காத்திருக்க வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னது போல உலகத்துக்குள்ள போய் நாங்க சிக்கி கொள்ளக்கூடாது. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இந்த இரவு நேரத்தில் ஆசீர்வதிங்க. எத்தனையோ காரியங்களுக்காக பிள்ளைகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டியூட்டிலே, நைட்டு டிரைவிங் லைன்லேயே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எல்லா குடும்பமும் ரத்தத்தினால் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதிச்சுங்க. துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064189 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.